ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தலைப்பு 94வது தலைப்பு. திருதராஷ்டிரரும் மற்றவர்களும் வனத்திற்கு செல்கின்றனர். ராஜ்யத்திலேயே தங்கிவிடுமாறு தர்மராஜன் எடுத்த வேண்டுகோளை கேட்டதும் திருதராஷ்டிரன் பதிலளித்தால், மகனே, என் மனம் தவம் நாடியுள்ளது. எங்களை போன்ற முதுமையில் வனம் செல்வது எங்கள் குடும்ப பாரம்பரியமாகிவிட்டது. நீங்கள் அனைவரும் எங்களை நன்றாக பராமரித்தீர்கள். நான் இப்போது வயதாகிவிட்டேன். தயவுசெய்து என்னை செல்ல விடுங்கள். தன்னை சூழ்ந்திருந்த விதுரர், சஞ்சயர், கிருபர் மற்றும் பிறரை நோக்கி அவர் தயவுசெய்து தர்மராஜரிடம் நான் செல்ல அனுமதி கேட்கவும் நான் சோர்வாக உணர்கிறேன். இவ்வளவு நேரம் பேசியதாலும் என் முதுமையாலும் என் வாய் வறண்டு விட்டது என்றார். திருதராஷ்டிரன் இந்த வார்த்தைகளை பேசிய போதே மயங்கி விழப்போவது போல் தோன்றியது. காந்தாரி அவனை தாங்க அவளது ஆதரவால் அவன் ஓரளவு தெளிவடைந்தான். இதை கண்ட யுதிஷ்டிரன், ஒரு லட்சம் யானைகளின் பலம் கொண்ட நம் மன்னனுக்கு இப்போதுதான் வாழ்வாதாரத்திற்கான ஒரு பெண்ணின் உதவி தேவைப்படுகிறது. உணவையும் நீரையும் துறந்த திருதராஷ்டிரனின் நிலை இதுவாக இருந்தால் என் தர்ம சிந்தனையால் என்ன பயன் என்றான். அவன் தன் ஈர கைகளால் திருதராஷ்டிரனின் மார்பையும் முகத்தையும் வருடினான். திருதராஷ்டிரன் விழித்து கொண்டு கூறினான், மகனே, உன் ஸ்பரிசத்தால் நான் புத்துயிர் பெற்றேன். உன் ஸ்பரிசம் எனக்கு பெரும் ஆறுதலை தருகிறது. கடந்த 8 வேளைகளாக நான் எதுவும் உண்ணவில்லை. அசைந்து செல்வதற்கு கூட எனக்கு சக்தி இல்லை. உன் அனுமதியை கேட்டு நான் பேசிய சில வார்த்தைகள் கூட என் சக்தி அனைத்தையும் உறிஞ்சிவிட்டன. யுதிஷ்டிரன் தன் ஈர கைகளால் திருதராஷ்டிரரின் உடலை பிசைந்தார். அந்த முதியவர் மகிழ்ந்தார். தர்மராஜன் மீது கொண்ட பாசத்தால் ஊந்தப்பட்டு அவர் தலையை முகர்ந்து பார்த்தார். விதுரரும் மற்றவர்களும் அளவற்ற துயரத்தில் மூழ்கி வார்த்தைகள் வராமல் தவித்தனர். காந்தாரி இல்லை அரசே, இல்லை என்று கூறி அவரை தேற்ற முயன்றார். மற்ற பெண்கள் சுற்றிலும் நின்று கண்ணீர் விட்டு தங்கள் கண்களை துடைத்து கொண்டனர். திருதராஷ்டிரன் மீண்டும் யுதிஷ்டிரனிடம் பேசினான். தயவு செய்து என்னை அனுமதியுங்கள். நான் தொடர்ந்து பேசினால் இன்னும் அதிகமாக சோர்வடைந்து விடுவேன். யுதிஷ்டிரன் எலும்புக்கூடு போல மாறியிருந்த தன் வயதான மாமாவை கட்டிப்பிடித்தான். கண்ணீருடன் அவன் கூறினான், இது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எனக்கு இந்த ராஜ்யமே என் உயிரோ வேண்டாம். என் மீது உங்களுக்கு ஏதும் அன்பு இருந்தால் தயவு செய்து இப்போது உணவு உண்ணுங்கள். அதன் பிறகு என்ன செய்வது என்று நாம் கலந்துரையாடும். திருதராஷ்டிரன் கூறினான், நீங்கள் அனுமதித்த பின்னரே நான் உணவு உண்ண திட்டமிட்டுள்ளேன். தர்மராஜருக்கு அவரை அனுமதிப்பதை தவிர வேறு வழியில்லை. மறுநாள் திருதராஷ்டிரர் பல்வேறு சமூகங்களின் தலைவர்களை அழைத்து தான் வனத்திற்கு செல்லவிருக்கும் எண்ணத்தை அவர்களுக்கு தெரிவித்தார். நான் காந்தாரியும் எங்கள் வாழ்நாளின் எஞ்சிய ஆண்டுகளை காட்டில் கழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாந்தனு, விக்கிரவீரியன், பீஷ்மர் போன்ற முன்னோர்கள் ஆட்சி செய்த பின்னர் என் தம்பி பாண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு நான் இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை ஏற்றேன். என் ஆட்சி உங்கள் அனைவருக்கும் நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து அதை மனதிற்கு போட்டுக்கொள்ளாதீர்கள். என் மகனின் தீய குணத்தின் காரணமாகவே இந்த போர் நடக்க வேண்டியிருந்தது. தயவு செய்து இந்த முதியவர் மீது கொஞ்சம் கருணை காட்டுங்கள். நான் என் முன்னோர்களிடமிருந்து அரியணையை ஏற்றேன். இப்போது என் பிள்ளைகளையும் இழந்துவிட்டேன். காந்தாரியும் உங்கள் அனைவரிடமும் அதையே வேண்டுகிறார். உங்கள் புதிய மன்னன் யுதிஷ்டிரனை இன்பத்திலும் துன்பத்திலும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய 4 சகோதரர்களும் 4 திசைகளின் காவலர்களைப் போல ராஜ்யத்தை நிர்வகிக்க அவனுக்கு உதவுவார்கள். அவன் ஒருபோதும் தீய பாதையில் செல்ல மாட்டான். நான் இப்போது அவனை உங்கள் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன். தயவு செய்து கடந்த காலத்தில் நானும் என் பிள்ளைகளும் செய்த தவறுக்காக எந்த கோபத்தையும் வளர்த்து கொள்ளாதீர்கள். இவ்வளவு காலமாக என் மீது நீங்கள் வைத்திருக்கும் உயர் மதிப்பிற்கு என் வணக்கங்கள். அங்கு கூடியிருந்த குடிமக்கள் அவரது வார்த்தைகளை கேட்டு கண்ணீர் விட்ட ஒரு பிராமணர் அவர்கள் சார்பாக பேசினார். மகாராஜா, நீங்கள் இதுவரை கூறியதெல்லாம் சரிதான். உங்கள் வம்சத்தை சேர்ந்த எவரும் தங்கள் மக்களுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. துரியோதனன் எங்களுக்கு எந்த விதத்தில் தீங்கு விளைவித்தான்? நாங்கள் அவன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தோம். அவனை
எங்கள் தந்தையாக கருதினோம். குந்தியின் மகனின் ஆட்சியில் நாங்கள் நிச்சயமாக நிம்மதியாக இருப்போம். உடன்பிறப்புகளுக்கு இடையேயான இந்த சண்டையை நீங்களே அல்லது உங்கள் மகன் துரியோதனனோ தூண்டிவிடவில்லை. இப்போது இறந்துவிட்ட கர்ணன் அல்லது சகுனியாலும் இது ஏற்படவில்லை. இதற்கெல்லாம் காரணம் விதிதான். 18 நாட்களில் 18 அசௌகரியங்கள் அழிக்கப்பட்டன. தெய்வீக சித்தத்தின் விளையாட்டு இல்லை என்றால் இவ்வளவு பெரிய அளவு சாத்தியமா? கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம். தர்மராஜர் நம்மை தான் சொந்த பிள்ளைகளைப் போலவே கவனித்துக் கொள்வார். நீங்கள் உங்கள் தர்ம செயல்களை எந்த கவலையுமின்றி தொடரலாம். உங்களுக்கு என் வணக்கங்கள். திருதராஷ்டிரன் ஓரளவு நிம்மதி அடைந்தான். அவன் அங்கு கூடியிருந்த மக்களை வழி அனுப்பிவிட்டு காந்தாரியுடன் வீடு திரும்பினான். அன்றிரவு அவன் நன்றாக உறங்கினான். இதற்கு சில நாட்களுக்கு பிறகு கார்த்திகை மாதம் வந்தது. திருதராஷ்டிரர் 10 நாட்கள் நீடித்த சிராத்த யாகம் செய்து பெருமளவு தானமாக வழங்கினார். அவர் தனது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், முன்னோர்கள், தன் மனைவி காந்தாரி மற்றும் தனக்காகவும் ஊர்த்வதேக கர்மங்களை செய்தார். அதனால் அவர் ரிணனிடமிருந்து விடுபட்டிருந்தார். மறுநாள் காலை திருதராஷ்டிரரும் காந்தாரியும் மனத்திற்கு ஏற்ற ஆடைகளை அணிந்து மான் தோலை போர்த்தி கொண்டனர். அக்னிஹோத்திரத்தை முன்னால் சுமந்து கொண்டு அவர்கள் வனவாசத்திற்கு புறப்பட்டனர். குந்தி அவர்களுக்கு முன்னால் சென்றாள். காந்தாரி ஒரு கையால் அவனை தோலை பிடித்து கொண்டு அவளுக்கு பின்னால் சென்றாள். காந்தாரி தன் மற்றொரு கையால் திருதராஷ்டிரனை பிடித்திருந்தாள். பாண்டவர்கள், திரௌபதி, சுபத்ரா, விதுரர், சஞ்சயர் மற்றும் அரண்மனையைச் சேர்ந்த பல பெண்களும் அவர்களுடன் புறப்பட்டனர். முற்காலத்தில் வனத்திற்கு சென்ற பாண்டவர்கள் நகரம் முழுவதும் பின்தொடர்ந்தது போலவே இப்பொழுதும் நகரம் முழுவதும் இந்த முதியவர்களுக்கு பின்னால் சென்ற திருதராஷ்டிரர் அவர்கள் அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக கைகூப்பி வழிவிட்டபடியே நடந்தார். குடிமக்கள் அவர்களை நகரத்தின் பிரதான நுழைவாயில் வரை பின்தொடர்ந்து சென்று பின்னர் திரும்பி வந்தனர். விதுரரும் சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் மற்றவர்களை வனத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராக வந்திருந்தனர். பின்னர் யுதிஷ்டிரன் குந்தியை தன் மருமகள்களுடன் நகரத்திற்கு திரும்பிச் செல்லுமாறு கூறினார். இருப்பினும் குந்தி காந்தாரியின் கையை பிடித்துக்கொண்டு முன்னே சென்று கொண்டிருந்தாள். அவள் அவனிடம் கூறினான், நானும் வனத்திற்கு சென்று என் மாமனார் மாமியாரைப் போல இந்த வயதான தம்பதியினரை கவனித்துக் கொள்வேன். அது என் பாவங்கள் அனைத்தையும் கழுவ உதவும். கர்ணனின் பிறப்பை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்காமல் நான் பெரும் பாவம் செய்துவிட்டேன். அவரை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் சகோதரர்கள் அவர் பெயரில் நிறைய தானம் செய்ய வேண்டும். தயவு செய்து சகாதேவனை காயப்படுத்தாதீர்கள். அவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்கள். குந்தியின் வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரன் மிகவும் வருந்தினான். ஏன் இப்படி பேசுகிறாய் தாயே? இது எப்படி சாத்தியம்? நான் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. தயவு செய்து எங்கள் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். எங்களை கைவிடாதீர்கள். கிருஷ்ணர் மற்றும் உங்களின் அறிவுரையின் பேரிலேயே நான் பலரை கொன்று அரியணை ஏறினேன். ஒரு சத்திரியன் செய்ய வேண்டியது போல் நான் ராஜ்யத்தை முறையாக ஆண்டு கொண்டிருக்கும் போது நீங்கள் காட்டிற்கு செல்லுவது சரியா? பீமன் கூறினான், உமது புதல்வர்களை ராஜ்யத்திற்கு கைப்பற்றி தர்ம முறைப்படி ஆண்டு வருகிறார். தற்போதைய நிலையை பார்த்து உமக்கு மகிழ்ச்சி இல்லையா? எதற்காக எங்களை போரிட வைத்தீர்? உமக்கு உண்மையிலேயே காட்டில் வாழ ஆசை இருந்திருந்தால் நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோதே எங்களை ஏன் காட்டிலிருந்து திரும்ப அழைத்து வந்தது? தயவு செய்து போகாதீர்கள் தாயே. எங்கள் மீது கருணை காட்டி எங்களுடனே தங்கிவிடுங்கள். குந்தி பிள்ளைகளின் பேச்சை கொஞ்சமும் கேட்கவில்லை. அவள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு முன்னே நடந்து சென்றாள். குந்தியின் வார்த்தைகளால் மிகவும் சங்கடம் அடைந்த பாண்டவர்கள் திரௌபதி மற்றும் பிறருடன் திரும்பிச் சென்றனர். இன்று 94வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. தொடர்ந்து நாளைக்கு நம்ம 95வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனலெலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளைக்கு சந்திக்கலாம்.